ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது கோகோனட் சட்னி, தேங்காய் சட்னி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான குயிக்கான சட்னிங்க. ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்மளாம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு தெரியும். பட் குக்கிங்க்கு புதுசாக இருக்கிறவங்களுக்காக இந்த ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் 1/4 கப் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் இஞ்சி, அதாவது நல்லா சாப் பண்ண நல்லா துண்டு துண்டாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், அப்புறம் 1 பச்சை மிளகா. உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா இன்னும் நிறையா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. லைட்டாக அப்படியே உங்களுக்கு தருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இது ஆக்சுவலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 நிமிஷம் தாங்க தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப நெகுன்னு அரைக்கல. உங்களுக்கு நெகுன்னு அரைச்சா பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தருன்னு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கெட்டியாக இருக்க சட்னி பிடிக்குன்னா நீங்கள் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சீசனிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடலைப்பருப்பு கடுகுலாம் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சட்னி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 1 கத்தோ இல்லை 2 கத்தோ அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அது கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சட்னியில் இதை போட்டுடலாம். Transfer it. ஸோ நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி எது அப்படின்னா இந்த தேங்காய் சட்னியாக தாங்க இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதை இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இல்லை பஜ்ஜி, போண்டா, வடை கூட சாப்பிட்லாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய்.